தபா தாபியீன்கள் இஸ்லாத்திற்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்த போராடிய முஸ்லிமான ஆண் பெண் அரைமணிர் மீதும் குறிப்பாக நம் மீதும் அல்லாஹு பொழிந்தருள பிரார்த்தித்தவனாய் இந்த கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருக்குர்ஆன் மாநாட்டினுடைய அறிமுக பொதுக்கூட்டத்தை என்னுடைய உள்ளம் கனிந்த சலாத்தினை உரித்தாக்கி உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, இளைஞர்களே, எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு முஸ்லிம்களிடம் அல் குர்ஆன் எதிர்பார்ப்பது என்ன. கோவையில் நடைபெறுகின்ற இந்த முன்னோட்ட அழைப்பு பொதுக்கூட்டம் அல் குர்ஆன் மாநாட்டிற்காக ஜனவரி 13ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மதுரையில் நடக்கவிருக்கின்ற அல் குர்ஆன் மாநாட்டிற்கான ஒரு அழைப்பிதழ் தான் இந்த பொதுக்கூட்டம். கோவை மாநகரை பொறுத்தவரையில் இது போன்ற பல பொதுக்கூட்ட திருவிழாக்களையும் வைபவங்களையும் கண்டு களித்திருக்கின்றது, ரசித்திருக்கின்றது. இது போன்ற கூட்டங்கள் கூட்ட வேண்டும் என்று அரசியலில் இருந்து தொடங்கி ஆன்மீகம் வரை ஆர்ப்பரிப்புகள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கின்றன கோவை திருநகரிலே. இதனால் பல நேரங்களில் மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் ஒரு விதமான சோர்வு, ஒரு தடுமாற்றம், ஒரு சஞ்சலம். எத்தனை முறைதான், எத்தனை பேர்தான் எங்களை அழைப்பீர்கள், அழைத்துக் கொண்டே இருப்பீர்கள், அதுபோன்று மீண்டும் எங்களை நீங்கள் அழைக்கின்றீர்களா என்கின்ற உங்களுடைய கேள்வி, உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு கேட்கின்ற போதெல்லாம் அதற்கு நாங்கள் சொல்கின்ற பதில் இல்லை. நாங்கள் அப்படி உங்களை அழைக்கவில்லை. அழைப்பதற்கான பணியை நாங்கள் செய்யவும் ஆசைப்படவில்லை. மாறாக உங்களுடைய உடல் சோர்வை போக்குகின்ற, உள்ளத்தினுடைய உணர்வுகளுக்கு உண்மையிலேயே விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்காக உங்களை அழைப்பதற்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் உலகில் வாழுகின்ற ஒரே அற்புதம், உண்மையான அற்புதம். அதே போன்று உலகத்திலே அதிகமாக விமர்சிக்கப்படுகின்ற புத்தகமாக ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது அல் குர்ஆன் மட்டும்தான். அல் குர்ஆனை விமர்சிக்கப்படாத இடங்கள் இல்லை, தலங்கள் இல்லை, சிந்தனையாதிகள் இல்லை. எல்லோரும் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வைதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துனா காலு கது சமிஉனா லவ் நத்தானா லகுல்னா மிஸ்ல ஹாதா இன் ஹாதா இல்லா அசாதீருல் அவ்வலீன். அவர்களுக்கு மத்தியில் அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார். அதை செவியுறக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், பூ, இது என்ன பிரமாதம்! இதைவிட அற்புதமான பல விஷயங்களை, சூத்திரங்களை, மந்திரங்களை, மதன ராஜ கோப சுந்தரங்களை இந்த உலகத்திற்கு எங்களால் காண்பித்து தர முடியும் என்று அல் குர்ஆனுக்கு எதிராக கச்சை கட்டி நிற்பவர்கள், வரிந்து நிற்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். காலு ஹாதா இல்லா அசாதீருல் அவ்வலீன். முற்காலத்தினுடைய கதைகள், கட்டுக்கதைகள், இட்டுக்கட்டப்பட்டவைகள் என்று குர்ஆனுக்கு பட்டப்பெயர் சூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனநிலையில் இருப்பவர்களை பற்றிய விஷயம் அல்ல நாம் இங்கே பேச எடுத்துக் கொண்டது. இந்த மனநிலையினுடைய முற்றிய ஒரு நிலை குர்ஆனை எரிக்க தூண்டி இருக்கின்றது. கான்பூரிலே எதிர்த்தார்கள். அட்டல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சியிலே கான்பூரிலே எதிர்த்தார்கள்.
அவரை சந்தித்து சொல்லிவிட்டு வந்த சகோதரர்கள் சொன்னார்கள், இந்தியாவினுடைய அழிவுக்கு முகவரி எழுதியிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அமெரிக்காவில் எரித்தார்கள். இன்னோசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்கின்ற படத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எப்படித்தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். குர்ஆனினுடைய ஒளியை, குர்ஆனுடைய கூற்றை, குர்ஆனுடைய அதிகாரமிக்க அழைப்பை, அதனுடைய ஆக்ரோஷமான அரவணைப்புகளை எல்லாம் மனித சமுதாயத்தை சென்றடைய விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டே இருக்கின்றார்கள். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن. இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்கள், இறை நிராகரிப்பிலே மூழ்கிவிட்டவர்கள் கூறுகிறார்கள், லா தஸ்மஊ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்க விடாதீர்கள். இந்த குர்ஆனை யாரும் கேட்க செய்யாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் சத்தம் எழுப்புங்கள், சதி செய்யுங்கள். உங்களுடைய அதிகாரத்தினுடைய அனைத்து துறைகளையும் ஏற்பாடுகளோடு முன்னேற்பாடுகளோடு கொண்டு வந்து குர்ஆனை மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். லஅல்லக்கும் தக்லபூன், வென்று விடலாம். குர்ஆனை ஒடுக்கிவிட்டு, குர்ஆனை அடக்கிவிட்டு நாம் வென்று விடலாம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்பொழுது நடந்தது இந்த குர்ஆன் வசனம்? குறைசிகள், சிலை வணக்கத்தில் மூழ்கி கடந்த சில்லறைத்தனங்களினுடைய குறைசிகளுடைய இது போன்ற சில்லறைத்தனங்கள் இன்றும் தொடர்கின்றன, இப்பொழுதும் தொடர்கின்றன. அண்மை காலங்களில் அமெரிக்காவில் FBI என்று சொல்லக்கூடிய ஒரு உளவுத்துறை நிறுவனம், இங்கே கூட உளவுத்துறை நிறுவன சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். ஒரு FBI உளவுத்துறை நிறுவனம் உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கிவிட்ட FBI நிறுவனம், உலகம் முழுவதும் குர்ஆனை தடுப்பதற்காக முயற்சி எடுத்த FBI நிறுவனம், CIA நிறுவனங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சாதித்து விட்டதாக திரும்பி அமெரிக்காவை பார்த்து வெக்கி தலைகுனிந்து நிற்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வீட்டின் முற்றத்திலே, அவர்களுடைய ஆறுகளுடைய முகதுவாரத்திலே, அவர்களுடைய நாடுகளினுடைய கோட்டையிலே, வெள்ளை மாளிகையினுடைய கோட்டை கொத்தளங்களிலே இஸ்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருப்பதை பார்த்து பயந்து ஒடுங்கி போயிருக்கின்றார்கள். ஆம் சகோதரர்களே, உலகத்தில் அதிகமாக இஸ்லாத்தை, குர்ஆனை நோக்கி படையெடுத்து வருகின்ற சமுதாயம் அமெரிக்க சமூகமாக இருப்பதை பார்த்து அரண்டு போயிருக்கின்றார்கள், மிரண்டு போயிருக்கின்றார்கள். நான் என்னுடைய தலைப்பு அதல்ல, இருந்தாலும் குர்ஆனை பற்றிய அறிமுகம் சாதாரணமாக சாமானியமாக நான் அதை விட்டு சார்ந்து செல்ல முடியாது. அதனால் ஒரு அறிமுகத்தை தருகின்றேன் குர்ஆனை பற்றி. இன்றைய என்னுடைய தலைப்பு முஸ்லிம்களை குறித்து, மூமின்களை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து, என்னையும் உங்களையும் குறித்து. நீங்களும் நானும் முஸ்லிமாக இருந்தால் அந்த முஸ்லிமாக இருக்கின்ற உங்களையும் என்னையும் குறித்து, மூமினாக இருந்தால் மூமினாகிய உங்களையும் என்னையும் குறித்து, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுகின்ற மூமின்களை குறித்து, உத்தம சஹாபா பெருமக்களினுடைய வழியிலே வாழ்வினை ஏற்றுக்கொண்ட மூமின்களை குறித்து, ஆம் அஹ்லுல் குர்ஆனை குறித்த விஷயம் தான் நான் உங்கள் முன்னால் பேச இருக்கின்றேன். என்னுடைய தலைப்புக்குரியவர்களே அவர்கள்தான். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கின்றோம், குர்ஆனை ஓதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் தினம் தினம் திறந்து கொண்டே இருக்கின்றோம். நமக்கு முன்னால் குர்ஆன் ஒரு கேள்வியை கேட்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னை நீ சரியாக படித்தாயா? குர்ஆன் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. என்னை நீ சரியாக படித்தாயா? சரியாக படித்திருந்தால் படித்த அளவில் புரிந்து வைத்திருக்கின்றாயா? சரியாக புரிந்திருந்தால் புரிந்ததின் அடிப்படையில் நீ செயல்படுகின்றாயா என்கின்ற கேள்வியை குர்ஆன் நம்மை பார்த்து கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கின்றது? உண்மையில் குர்ஆனினுடைய அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இதுதான் தலைவர்களே, இதுதான் சகோதரர்களே என்னுடைய தலைப்பு. உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எனக்கு தரப்பட்ட தலைப்பு இதுதான். சுற்றுமுற்றும் பாருங்கள் உலகத்தை, உங்களுடைய கண்களை திறந்து உலகத்தை பாருங்கள். மனித சமுதாயத்தினுடைய அவலத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மனித சமூகம் மயக்கத்தில் இருக்கின்றது, பண மயக்கத்தில் இருக்கின்றது, போதை மயக்கத்தில் இருக்கின்றது,
கிடக்கின்றது, சிந்தனையினால் வீழ்ச்சி அடைந்து கிடக்கின்றது. வாழலாம், வாழ்வோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி வாழ்வதற்கு வழி தெரியாமல் எல்லா நிலைகளிலும் தடுமாறி தடுமாறி அழிந்து கொண்டிருக்கின்றது, அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புறத்திலே எந்த பக்கத்திலே முகத்தை திருப்பினாலும் இதுதான் நிலை. அல் குர்ஆன் ஷரீஃப் இதை அழகாக சொல்லும். லஹரல் ஃபஸாத வல் பிர்ர வல் பஹர பிமா கஸபத் ஐதியன் நாஸ் லியுதீகஹும். கடல்களிலும் பூமியிலும் பறந்து பரவி கிடக்கின்ற விரவி கிடக்கின்ற குழப்பங்களால் மனித சமுதாயம் தட்டுமாறி தடுமாறி திணறி போய் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது அவர் கைகளால் செய்தது. நாம் அவரை அவர்களுக்கு நீங்கள் இதை தின்று பாருங்கள் என்று நாம் அவர்களுக்காக கொடுக்கின்றோம், சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகின்றோம். அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்ததை அவர்களிடத்திலே ஊட்டுகின்றோம். சுவைத்து பாருங்கள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய கைகள் செய்தவை, நீங்களாக உருவாக்கியவை, எங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகின்றது. அதே நேரத்தில் மனித சமுதாயத்தின் மீது இரக்கம் கொண்டு கருணை மிக்கவன் அல்லாஹ், அந்த அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளன் அல்லாஹ், அர் ரஹ்மான் அர் ரஹீம், காருண்யன் அல்லாஹ் அந்த ரஹ்மான் சொல்கின்றான். மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்துக்கும் மின் ரப்பிக்கும் வஸிஃபாஉன் லிமா ஃபீ சுதூர். அதே இறைவன் கருணையோடு மனித சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றான், மனித சமுதாயமே, மானுட குலமே, நான் படைத்த அடிமைகளே, உங்களுக்கு என் புறத்திலிருந்து அழகிய வழிகாட்டுதல் வந்திருக்கின்றது. உங்களுடைய ஹிருதயத்தினுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய, உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த உணர்வுகளை நல்வழிப்படுத்தக்கூடிய, உங்களின் உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களுக்கு மருந்திடக்கூடிய, உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களுக்கு ரணங்களுக்கு மருந்திடக்கூடிய அல் குர்ஆனை உங்களுக்காக இறக்கின்றேன். வேறொரு இடத்திலே சொல்லுகின்றான், மூமின்களுக்காக இதை செய்திருக்கின்றோம், தனித்துவமாக செய்திருக்கின்றோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் மாறிவிட்டால் அதனுடைய ஷிஃபாவை, அதனுடைய மருத்துவத்தை, அதனுடைய சுகத்தை, அதனுடைய அற்புதத்தை, அதனுடைய அனைத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும், உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது. இதுதான் என்னுடைய தலைப்பு. மூமின்களான நமக்கு நாம் இதை தெரிந்திருக்கின்றோமா? கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் கேள்வி எழுப்பிக் கொள்வோம். பேசிக் கொண்டிருக்கின்றன, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டெல்லாம் இந்த கருத்தை சொல்லவில்லை. உங்களை சிந்தியுங்கள் என்று சொல்லுகின்றதற்கு முன்னால் என்னை நான் தான் கேட்டுக்கொள்கின்றேன். புகாரி சிந்திக்கின்றாயா? குர்ஆனை படித்திருக்கின்றாயே, படிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, சிந்திக்கின்றாயா, சிந்தித்ததன்படி செயல்படுகின்றாயா என்கின்ற முதல் நபராக நிறுத்திக் கொண்டு சிந்திப்பவனே நான் தான். அதனால்தான் உங்களோடு, என்னுடைய சகோதரர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு இருக்கின்றேன். சிந்தனை செய்து பாருங்கள். படித்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம், தெரிந்ததை, படித்ததை, புரிந்ததை மக்களோடு பகிர்ந்து கொள்வதை குர்ஆனின் அடிப்படையில் வாழ்வதற்குரியதாக பயன்படுத்தி இருக்கின்றோமா? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே ஒரு நிகழ்ச்சி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித் நபவியிலே அன்று பெருமானார் அமர்ந்திருக்கவில்லை. மற்ற சஹாபாக்கள், உத்தம தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இரண்டு தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது. ஒரு தோழர் தன்னுடைய பிரச்சனைகளுக்கான விஷயங்களை எல்லாம் அடுக்கி வைத்து விட்டு அதற்கு ஆதாரமாக ஒரு குர்ஆன் வசனத்தை முன்னால் நீட்டுகின்றார். பிடி, இதோ இந்த குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய ஆதாரங்கள், என்னுடைய வாதத்தை எல்லாம் நான் உன் முன்னால் வைத்தேன் என்று சொல்கின்றார். மற்றொரு சகோதரர், அவருக்கு எதிராக வாதங்களை அடுக்கியவர், அவரும் தன்னுடைய வாதங்களை எல்லாம் அடுக்கிவிட்டு அவர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து நீட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேட்டுக்கொண்டே அவைக்குள் நுழைந்து விடுகின்றார்கள். முகங்கள் சிவந்து விடுகின்றன. காருண்ய நபிக்கு, எப்படிப்பட்ட நபி? உமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலக சமூகத்தினுடைய ரஹ்மத், பொங்கு கருணையாக அனுப்பப்பட்ட நபி, பொங்கும் கருணையாக அனுப்பப்பட்ட நபி. மற்றவர்கள் பரிதவித்துக் கொண்டிருந்தால் இந்த நபியால் எண்ணிக்கூட பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படிப்பட்ட நபி உள்ளே வருகிறார். முகம் சிவத்து விடுகின்றது. கோபத்தால் முகம் சிவந்து மாதுளம்பழம் போல் சிவந்து விடுகின்றது. உள்ளே முகத்த நபி சொல்கின்றார்கள், யா ஹாஉலாயி பிஹாதா புஹித்தும்,
சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதே கோபம் குறையாத துணியிலே சொன்னார்கள், லா தர்ஜூ பஅதி குஃபாரன், எனக்கு பின்னால் இறை நிராகரிப்பாளர்களாக நன்றியற்றவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். லா தர்ஜூ பஅதி குஃபாரன், எனக்கு பின்னால் நன்றி கெட்டவர்களாக இறை நிராகரிப்பவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். எலிரிபு பஅலக்கும் ரிகாப பாலின், ஒருவர் மற்றவரை அடித்து கழுத்துக்களை முறித்துக் கொண்டு வெட்டி சாய்க்கின்ற மனித நேயமற்ற மிருகங்களாக மாறிவிடாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விளக்கம் அல் குர்ஆனினுடைய விளக்கம். அல் குர்ஆன் விவாத பிரதிவாதங்களினுடைய விஷயம் அல்ல. அல் குர்ஆன் ஆதாரங்களுடைய விஷயம் அல்ல. நான் பெரியவனா நீ பெரியவனா என்று போட்டி போடுவதற்கான விஷயம் அல்ல. மாறாக அல் குர்ஆன் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய உண்மையான துணை, உண்மையான ஒரே கருவி, ஆற்றல் அனைத்தும் அல் குர்ஆன் மட்டும்தான். அதுதான் நம்முடைய மாநாடு. நம்முடைய மாநாட்டினுடைய நோக்கமே அதுதான். இந்த நாளினுடைய நிலையினுடைய குர்ஆனினுடைய தலைப்பும் அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஹு பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யதுஹு பிஹி ஆகரீன். அல்லாஹ் இந்த குர்ஆனை சென்று பல சமுதாயங்களை உயர்த்துகிறான். யர்ஃபஹு, பல சமுதாயங்களை உயர்த்துகிறான், உச்சத்தலைக்கு கொண்டு செல்கிறான். நடந்ததா இல்லையா? யார்? முஆத் இப்னு ஜபல் யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? சாதாரண ஆடு மேய்க்கின்ற இடையர்கள், விவசாய கூலி தொழிலாளிகள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விவசாய கூலி தொழிலாளி. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர். அதனால்தான் செத்து கிடப்பு சாகக்கூடிய நிலையிலே அவனுடைய கழுத்தின் மீது நெஞ்சின் மீது தன்னுடைய காலை ஏற்றி வைத்த போது அபூஜஹல் சொன்னான், இடையனே உன்னுடைய கால் எங்கே இருக்கின்றது தெரியுமா? ஜாதி திமிரெடுத்தவன் சொன்னான். யாருடைய முதுகின் நெஞ்சின் மீது இருக்கின்றது தெரியுமா என்று கேட்டான். சாதாரண இடையர் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் அண்ணலம் பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? குர்ஆனை தேடிக்கொள்ளுங்கள், அறிவை தேடிக்கொள்ளுங்கள், பல்கலைக்கழகத்திற்கு போகாதீர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊதிற்கு போகுங்கள் என்று சொன்னார்கள். குர்ஆன் யாரை உயர்த்தியது பாருங்கள். யர்ஃபவு, உயர்த்திவிடும் இந்த குர்ஆன் சிலரை, சில சமூகங்களை உயர்த்திவிடும். அக்வாமன், சில சமூகங்களை உயர்த்திவிடும், சில சமூகங்களை தாழ்த்திவிடும், அழித்துவிடும், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். நாம் எங்கே இருக்கின்றோம்? கேள்வி அதுதான். நாம் எங்கே இருக்கின்றோம்? தாழ்ந்திருக்கின்றோமா? உயர்த்தப்பட்டிருக்கின்றோமா? குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு நம்முடைய உள்ளத்திலே இடங்கள் எங்கே தரப்பட்டிருக்கின்றது? எப்படி தரப்பட்டிருக்கின்றது? இதுதான் கேள்வி. நான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தாழ்வு என்று சொல்வது அவருடைய பொருளாதார நிலையை அல்ல. அதை பற்றி சொல்வதற்காக நான் இந்த மேடையிலே நிற்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரண முறை அப்படி நிற்பதற்கு நான் தயாரும் இல்லை. பொருளாதார நிலை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பாடுவது, உயர்ச்சிக்கும் உதவியதாக சரித்திரமே இல்லை. நான் சொல்லவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏழ்மையோடு பார்த்த சஹாபாக்களை பார்த்து கண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நிலையில் உங்களை விட்டு செல்வதில் நான் வருத்தப்படவில்லை, ஆதங்கப்படவில்லை. ஆனால் வெகு விரைவிலே உலகினுடைய கஜானாக்கள் உங்களுக்காக திறக்கப்பட இருக்கின்றன. அவற்றை அடைவதிலே நீங்கள் போட்டி போட இருக்கின்றீர்கள். அந்த நாட்களை குறித்து தான் நான் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது நீங்கள் தடுமாறி இஸ்லாத்தை விட்டு தூரமாக போகின்ற நிலைகளை குறித்து தான் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன செய்வது? திரும்புங்கள் குர்ஆனை நோக்கி. ஆகவே பொருளாதார பின்னடைவை குறித்து என்னுடைய சிந்தனை அல்ல. உங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டை பற்றி பேசுவதற்காக நான் இந்த மேடையிலே இல்லை. கல்வித்துறையை பற்றி பேச இருக்கின்றனா? இல்லை. கல்வித்துறையை பற்றி பேசுவதற்கு, அதற்கான இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக நான் இல்லை, பேசவும் மாட்டேன். அதை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார் இந்த பிலால்? மக்கத்து அடிமை. மக்கத்து சமுதாயத்தில் அடிமைக்கு என்ன விலை? உயிருள்ள ஒரு பிராணி, அவ்வளவுதான். சிகப்பு ஒட்டகத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட கருப்பு மனிதனுக்கு கிடையாது.
பக்கத்து சந்தைகளிலே கருப்பு மனிதன் சிகப்பு ஒட்டகத்திற்கு முன்னால் சல்லிக்காசுக்கு பயன்படாத ஒரு உயிருள்ள பிராணி, அவ்வளவுதான். இந்த பிலால் என்ன செய்தார்? எஜமானர்களாக ஆயிரக்கணக்கானவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தார். அர்பாபுன் முத்தஃபர்ரிகன், ஆயிரக்கணக்கான எஜமானர்கள். யாரை பார்த்தாலும் எழுந்து நிற்பார், எல்லோருக்கும் கூல கும்பிடு போட்டுக் கொண்டிருப்பார், யாரை பார்த்தாலும் கையை கட்டி நிற்பார், யாரை பார்த்தாலும் அமைதியாக பேசுவார். ஆதங்கப்பட்டு பேசிவிட முடியாது, தன்னுடைய குரல்களை வெளிப்படுத்த முடியாது, ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாது, ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாது, ஆவேசத்தை வெளிப்படுத்தி விட முடியாது. சாதாரணமாக அவர்களை பார்த்தால் கூட கொஞ்சம் குரலிலே, அதுவும் குரலே வெளியே வராது. இப்படிப்பட்ட பிலால் உலகத்தின் நாயன், ஹைரும் அமில்லாஹு வாஹிதுல் கஹ்ஹார் என்று கேட்ட கேள்வியோடு பெருமானார் மக்கத்து தெருக்களிலே வீதிகளிலே உலா வந்த போது, சொல்லுங்கள், கூறுங்கள், உலகத்தில் அதிகாரம் செய்வதற்கும் ஆட்சி செய்வதற்கும் உலக மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்குமாக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித இறைவர்கள் பிரம்மாண்டமானவர்களா? எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகின்ற வானங்களை படைத்த, பூமியை படைத்த, மனிதனை படைத்த, அனைத்தையும் படைத்து ஆற்றி படைத்துக் கொள்கின்ற வாஹிதுல் கஹ்ஹார் ஆகிய அல்லாஹ் சிறந்தவனா என்கின்ற கேள்வி எழுந்த போது பிலால் சொன்னார் அஹத். பிலால் சொன்னார் அஹத். பிலால் சொன்னார் அஹத். அந்த ஒரு இறைவன் போதும் எனக்கு, அந்த ஒரு இறைவன் போதும். உமையா இப்னு கலப் கொதித்தெழுந்தான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடித்து துவைத்தார். ஆனால் பிலால் சவைந்து விடவில்லை, சஞ்சலப்பட்டு விடவில்லை. அதனால் பொருளாதாரத்தை பற்றி நான் பேச இங்கு வரவில்லை. மாறாக பிலால் உயர்ந்து நின்றார். மக்களுக்கு மத்தியில் பிலால் எப்படி இருந்தார் தெரியுமா? முட்டாள். மக்களுக்கு மத்தியில் பிலால் மடையர். ஆனால் நீங்களும் நானும் பிலாலை பற்றி என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கலாச்சாரமாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளமாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்கிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி பொருளிலா, கல்வியிலா, அல்லது இன்ன பிற உலகாதாய சிந்தனையிலா, அல்லது குர்ஆனை விட்டு விலகி சென்றதிலா? முஸ்லிம்கள் இன்று அதிகமாக போட்டியிடக்கூடிய ஒரு தளம், ஒரு களம் என்னவென்று சொன்னால் மதசார்பற்ற கல்வித்துறை, செக்குலர் எஜுகேஷன். போட்டியிடக்கூடிய ஒரு தளம். எல்லோரும் இன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பின்னடைவுக்கான காரணம் இந்திய முஸ்லிம்களில் பெரும்பாலானோர் படிக்காத காரணத்தினால் பின்னடைந்து போயிருக்கிறோம். சரி, படித்து முடித்து விட்டதற்கு பிறகு முஸ்லிம்கள் எல்லாம் முன்னேறிவிட்டோம். சரி, எல்லோரும் போராட தொடங்கிவிட்டோம். அந்த போராட்டத்திற்கான களம் கண்ட அந்த தளத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நீண்ட நெடிய தூரத்திற்கு போக தேவையில்லை. இதோ அண்மையிலே 3-4 நாட்களுக்கு முன்னால் நம்மை விட்டு கடந்து சென்ற ஒரு நாள் 12/12/12 தி கிரேட் ஆஸ்பீசியஸ் டே. உலகம் முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சிகளும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா படித்த மேதாவிகளும், முட்டாள் கிறுக்கர்களும் ஒட்டுமொத்தமாக அன்றைய நாளில் இது ஒரு நல்ல நாள், இந்த நாளில் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம், இந்த நாள் அதை செய்து கொள்ளலாம், இந்த நாளில் இதை செய்து கொள்ளலாம். முஸ்லிம்கள் மட்டும் என்ன இழித்த வாயர்கள் அதை விட்டு விடுவதற்கு அவர்களை ஏற்றிவிட்ட செக்குலர் எஜுகேஷன் அவர்களுக்கு காட்டி தந்த முட்டாள்தனம். இதை குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா? ஜஹாலத் என்கின்றது, முட்டாள்தனம் என்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் மூடத்தனமான காரியங்களை செய்பவர்களை பார்த்து வாய் ஒழுகி எச்சில் ஒழுகி நிற்கின்ற முஸ்லிம்களை பார்த்து குர்ஆன் சொல்கின்றது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை விட்டு வெளியே வாருங்கள், குதூல் ஹவுஃப், அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களை பார்த்து எச்சி ஒழுகி நிற்காதீர்கள், வாயிலே எச்சி ஒழுக நிற்காதீர்கள். பில் ஹுரூஃப், அவர்களிடத்தில் இதெல்லாம் தவறு என்று நன்மையை போதியுங்கள். வஅரிலு அனில் ஜாஹிலீன், அவர்கள் செய்கின்ற மூடத்தனமான எல்லா காரியங்களையும், உடைநாற்றமான காரியங்களையும், கேவலமான அற்பமான இழிவான காரியங்கள் அனைத்து
சொல்லுகின்றது. முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே கேட்கின்றேன், ஜாஹிலியத் என்று இதை சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? அல் குர்ஆன் எதை ஜஹாலத் என்று சொல்கின்றதோ, எதை ஜாஹிலியத் என்று சொல்கின்றதோ சொல்லுங்கள் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ, அதை ஜாஹிலியத் என்று சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நாம் அந்த அல் குர்ஆனினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அல் குர்ஆனுடைய முதல் வகி என்ன? முதல் வகி என்ன? இக்ரா, படி. யாரை பற்றி படிப்பது? இன்ஜினியரிங் படிப்பதா? டாக்டர் படிப்பதா? வரலாற்றை டாக்டர் படிப்பதா? அல்லது இன்ன பிற துறைகளை பற்றி படிப்பதா? இல்லை, மனிதனை பற்றி படி, மனித சமுதாயத்தை பற்றி படி. மனித சமுதாயத்தினுடைய ஏற்ற இறக்கங்களுடைய பின்னடைவுகளுடைய அனைத்தையும் பற்றி படி என்று அல் குர்ஆன் சொல்லுகின்றது. மனிதனை பற்றி அறிமுகம் செய்கின்ற போதே சொல்கின்றது, கல்லா இன்னல் இன்சான லயத்கா. மனிதன் வரம்பு கடந்து விட்டான். மனித தன்மையை பற்றி சொல்லுகின்ற குர்ஆன் வரம்பு கடந்து விட்டான். எல்லைகள் நிர்ணயிக்க தொடங்கி, எல்லைகள் தனக்குத்தான எல்லைகளை நிர்ணயித்துக் கொள்வதற்கு அவன் தயாராகவில்லை. எதை உடைப்பது, எதை அழிப்பது, எதற்கு அழிவு கொடுப்பது என்கின்ற எல்லா நிலைகளிலும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு மனித சமுதாயத்தை நாசப்படுத்தி விட்டான். கல்லா இன்னல் இன்சான லயத்கா அல்லாஹ் உஸ்தக்னா. என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான் தெரியுமா? தன்னளவில் நான் தன்னிறைவு பெற்று விட்டேன், தனித்து விடப்பட்டு விட்டேன், தன்னதிகாரம் பெற்று விட்டேன், சுயாதிகாரம் பெற்று விட்டேன், வல்லரசு கனவுக்கு நான் தயாராகி விட்டேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்த மனிதனை பற்றி கற்றுக் கொடுத்தது அல் குர்ஆன். இந்த மனிதனை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதனுடைய வரம்பு கடந்த நிலைகளை கற்றுக் கொடுத்தது குர்ஆன். இந்த மனிதனுக்கு எதிரான, இந்த மனிதன் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு எதிரான, இந்த மனிதன் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக தீமைகளுக்கு எதிரான, இந்த மனிதன் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அயோக்கியத்தனங்களுக்கும் எதிரான புறப்படுங்கள் என்றது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அதனால் தான் மனிதனை பற்றி வேறொரு இடத்திலே அறிமுகம் செய்யும் போது சொல்லது, ஒத்தபஹு அவாஹு வகான அம்ருஹு ஃபுரூதா. அவன் காரியம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இச்சைகளால் சூழப்பட்டு இச்சைகளை மட்டுமே பின்பற்றி இச்சைகளோடு வாழ்ந்து கொச்சைத்தனமாகிவிட்டது. அந்த கொச்சைத்தனமான மனிதனுடைய வாழ்க்கை எல்லா எல்லைகளையும் கடந்து விட்டது என்றால் குர்ஆன் சொல்கிறது. தான் வாழ வேண்டும் என்றால் எதையும் செய்வேன், தான் வாழ்வதற்காக எப்படியும் வாழ்வேன், என் குடும்பம் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நான் மட்டுமே வாழ வேண்டும் என்கின்ற சுயநல வெறியனாக மாற்றிவிட்டது. இந்தியாவிலே நடந்திருக்கின்றது. 7000 கோடி ரூபாய்க்கு இந்தியர்களுடைய பணத்தை செலவழித்து அம்பானி, முகேஷ் அம்பானி ஒரு வீடை கட்டி வைத்திருக்கிறான் மும்பையிலே. ஒரு விஷயம் தெரியுமா? கட்டிய வீடு மட்டும்தான் அவனுடையது. அங்கே தங்கியிருப்பது அவன் அல்ல, அவனும் அவன் குடும்பமும் தங்கியிருக்கவில்லை. காரணம், அங்கே பேய் இருக்கிறதாம். எப்படிப்பட்ட மனிதன் பாருங்கள் இவன். அல்லாஹ் மனிதனை அறிமுகப்படுத்துகின்ற அந்த அற்புதத்தை பாருங்கள். இப்படித்தான் ஃபிரௌனை பற்றி அறிமுகப்படுத்தினான், இப்படித்தான் நம்ரூதை பற்றி அறிமுகப்படுத்தினான், அபூஜஹலை பற்றி அறிமுகப்படுத்தினான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்து கிடந்த அபூஜஹலுடைய பிணத்தை பார்த்து பத்ர் யுத்தத்திலே சொன்னார்கள், இவன் என் காலத்து ஃபிரௌன். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். மனித சமுதாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. மனித சமுதாயம் வழிகாட்டுதல் இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது, சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தடுமாற்றம், இந்த மூழ்குதலுக்கு மத்தியில் செய்திகள் அன்றாடம் ஒன்றோடு ஒன்று அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். இதோ சென்னையின் அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையினுடைய தொடர்ச்சிக்கு செல்கிறேன். காஞ்சிபுரத்திலே ஒரு கோயில் பூசாரியாக வலம் வந்தவன் தேவநாதன் என்பவன். கோயில் பூசாரியாக இருந்தவன், கற்களை கடவுளாக மாற்றி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தவன். பூஜை செய்ய வரக்கூடிய பெண்களை, அப்பாவி பெண்களை, பாவப்பட்ட பெண்களை கடவுளினுடைய தாகத்தால் தங்களுடைய இறைவனை தேடி கற்களை கூட கடவுளாக மாற்றிக் கொள்வதற்கு ஆதங்கப்பட்டு ஓடிப்போன பெண்களை, பூஜை என்கின்ற வார்த்தை தருகின்ற விகாரமான வார்த்தைக்கு பயன்படுத்தி அந்த
பெண்களை தன்னுடைய பாலியல் தொந்தரவுக்கு அவமானத்திற்கு பயன்படுத்திக் கொண்டான். பெண்களுடைய கற்பை சூறாடினான். இது வெறும் காமசேஷ்டையான விஷயம் அல்ல, அதோடு முடிந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதையும் தாண்டி அவன் ஒரு விஷயம் சொன்னான். அவன் தன்னுடைய செயல் மூலம் ஒரு விஷயத்தை நிரூபித்தான். எங்கும் அமர்ந்திருக்கின்றார் கடவுள், எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் கடவுள் என்று அவன் சொல்லியதை பொய்ப்பித்து இருக்கின்றான். கருவறையில் வைத்து பெண்களினுடைய கற்பை சூறையாடி, நான் கடவுள் அல்ல, நான் வணங்குவது கடவுள் அல்ல, உங்களை வணங்க திசை திருப்பி இருப்பது கடவுள் அல்ல, அது சாதாரணமான கல் என்று ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கின்றான். முஸ்லிம் சமுதாயம் மட்டும் தேவநாதன் விஷயத்தில் மூடு மந்திரமாக அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு இஸ்லாமிய பத்திரிகைகளும் இப்படி சொல்லவில்லை. காரணம், எங்கோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதாகவே எண்ணிவிட்டு போய்விட்டார்கள். எத்தனையோ விஷயத்திற்காக புலந்து புலந்து தள்ளக்கூடியவர்கள், மயிரை புடுங்கி அதை கிழித்து அதற்கு 1000 விளக்கம் தரக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அமைதியா இருந்துட்டாங்க, மௌன சாமியார் இருந்துட்டாங்க அவ்வளவு. அதே போன்று மற்றொரு விஷயம், அனுராதா ரமணன் என்ற ஒரு பெண் இறந்து விட்டார். இறந்தவர்களை பற்றி பேசுவது நியாயமாக இருக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஆதாரத்தில் வரலாற்றுக்கு யார் பயன்பட்டாலும் அவர்களை கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. அனுராதா ரமணன் என்கின்ற ஒரு பெண் சொன்னார்கள், சிலைகள் சூழ்ந்திருந்த ஒரு அந்தான மண்டபம், புகைகள் கமழுகின்ற ஒரு அந்தான மண்டபம், அந்த அந்தான மண்டபத்திலே, அந்தாணி மண்டபத்திலே நிர்வாணமாக சயனித்திருந்தார் ஒரு பெண்ணோடு ஒருவர். என்னையும் தன்னுடைய தகாத உறவுக்கு அழைத்து வந்தார். நான் தப்பி வந்து விட்டேன். அந்த சங்கராச்சாரியார் இன்னும் தெய்வ குரலாக உலா வருகின்றார், அவதாரமாக உலா வருகின்றார். முஸ்லிம்கள் இதை பற்றி பேசவே தயாரில்லை, ஏனென்றே தெரியவில்லை. ஆனால் திருக்குர்ஆன், அல் குர்ஆன் ஷரீஃப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கூறிவிட்டு, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கின்ற, தொழுகையிலே பிரார்த்தனை செய்கின்ற முஸ்லிம்களிடத்திலே, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள்வாளிப்பாயாக, அவர்களுடைய குடும்பத்தினர் மீது, அவர்களை பின்பற்றியவர்கள் மீது அருள்வாளிப்பாயாக. எப்படி நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீதும் அவர்களை பின்பற்றிய குடும்பத்தினர் மீதும் நீ அருள்வாளித்தாயோ அதுபோன்று அருள்வாளிப்பாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய அந்த இப்ராஹிமை முன்னிறுத்தி குர்ஆனிலே 2 பேருடைய நுசுவாவை தான் பின்பற்றுங்கள் என்றே சொல்லுகின்றது. ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுசுவா, மற்றொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நுசுவா. அந்த நுசுவாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி சொல்கின்றது. கேளுங்கள் இதை. இப்ராஹிம் தன் தந்தையிடத்திலே கேட்டார், வயதுக்கால் அலி அபீஹி ஓ கௌமிஹி மா தஅபுதூன். தன் தந்தையிடத்திலே கேட்டார் இப்ராஹிம், வயதுக்கால் அலி அபீஹி ஓ கௌமிஹி மா தஅபுதூன். தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டார், தன்னுடைய சமூகத்திடத்திலே கேட்டார், எதை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், எதற்கு அடிமை ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எதற்கு அடிபணிந்து கிடக்கின்றீர்கள் என்று கேட்டார். காலு நஅபுது அஸ்னாமன், சிலைகளுக்கு அடிபணிந்து கிடக்கின்றோம், சிலைகள் முன்னால் மண்டியிட்டு கிடக்கின்றோம், சிலைகளுக்கு நாங்கள் சிலைகளுக்கு முன்னால் மண்டியிட்டு கிடக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அதற்கான முழுமையாக எங்களை அர்ப்பணித்து விட்டோம், இஹ்திகாஃப் இருக்க தொடங்கி விட்டோம், அதற்காக ஆகிஃபீன் இஹ்திகாஃப் இருக்க தொடங்கி விட்டோம், அர்ப்பணித்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் கேட்டார் அந்த மக்களை பார்த்து, லிபத்தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்ஹு ஷையா. ஐயோ, பார்க்காத, கேட்காத, எதையுமே புரிந்து கொள்ளாத, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாததையா நீங்கள் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்? இப்ராஹிமுக்காக கேட்கப்பட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் சொல்லப்பட்ட அந்த பணி குர்ஆன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கின்றது. செய்தீர்களா? செய்தோமா? செய்ய எண்ணினோமா? செய்வதற்கு முயற்சித்தோமா? தொலைத்து விட்டு நிற்கின்றோம். பொய்யை கூறி நம்முடைய மஸ்ஜிதை இடித்திருக்கின்றார்கள். ராமன் என்கின்ற பொய்யை கூறி நம்முடைய மஸ்ஜிதை இடித்திருக்கின்றார்கள். மஸ்ஜிதை இழந்திருக்கின்றோம். மஸ்ஜிதை இழக்க வேண்டியது இருக்கின்றது என்று நம்மை பார்த்து சவடால் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கேட்டுக்கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை வீதிக்கு வந்து கொடு 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 கொடு
என்ன செய்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள்? இதா முஸ்லிம்களுடைய தன்மை? இதையா குர்ஆன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றது? கடும் உறக்கத்தில் இருக்கிறோம், விழித்திட வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எழவில்லை, நீங்கள் விழிக்கவில்லை, அல்லாஹ்விற்கு நீங்கள் தேவையில்லை, உங்களை அப்புறப்படுத்தி விட்டு வேற ஒன்றை கொண்டு வந்து வைத்து விடுவானுங்க. நீங்களும் நானும் இப்பொழுது யோசிக்க வேண்டும், நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான தகுதி உடையவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதை நிறைவு செய்து கொண்டு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அது மட்டுமா நடக்கின்றது நாட்டிலே? அதே சிலை கலாச்சாரம், அதே சிலை அனுபவங்கள் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஜாதிய சிந்தனைகள், ஜாதிய கட்டுமானங்கள், அடுக்கடுக்காக மனிதனை பிரித்து வைத்திருக்கக்கூடிய கொடுமைகள், தொகுப்பு தொகுப்பாக மனிதனை பிரித்து வைத்திருக்கக்கூடிய அநாகரிகங்கள். எவ்வளவு பெரிய அநாகரிகம், எவ்வளவு பெரிய அசிங்கம்! யார் யாரெல்லாம் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள்? உருவாக்கப்பட்ட ஜாதியினால் யார் யாரெல்லாம் கேவலப்பட்டிருக்கின்றார்கள்? உலகியல் ரீதியாக கூட இந்த ஜாதியம் பொய்யாக்கப்பட்ட விஷயத்தை முஸ்லிம் சமுதாயத்தால் பட்டியலிட்டு சொல்லி மக்களை திருத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. ஒரு நிமிடம் சிந்தனை செய்து பாருங்கள். எந்த இந்தியாவில் மனிதன் முகத்தில் பிறந்ததாக, இடுப்பில் பிறந்ததாக, வயிற்றில் பிறந்ததாக, காலில் பிறந்ததாக கதை அளக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ அதே இந்தியாவை உருவாக்கியவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர், இந்தியாவினுடைய அரசியல் சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர். யார் அவர்? தலையில் பிறந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவரா? கடவுளால் பிறப்பெடுக்கப்படுவதற்கு இடமில்லாத காரணத்தினால் எங்கே பிறந்தார் என்றே தெரியாத பஞ்சம சமுதாயத்தைச் சேர்ந்தவர். சென்று பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் இருந்து பகுத்தறிவை பரப்பிய கதியத்திற்குரிய பூலே போன்றவர்கள் தமிழகத்திலே பெரும் போராட்டத்தை தொடங்கி சமுதாய விடுதலைக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்கள். யார் ஒரு பெரியார்? ஒரு சூத்திரன். ஏன் நீண்ட நெடுதூரத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அண்மையிலே இந்தியாவை சேர்ந்த ஒரு ராக்கெட்டை விண்ணிலே ஏற்றினார்களே, பெங்களூரில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஒரு ராக்கெட்டை விண்ணிலே பறக்க விட்டார்களே, அந்த ராக்கெட்டிற்கான அத்தனை உத்திகளையும் கண்டுபிடித்தது யார் தெரியுமா? காலிலே பிறந்த ஒரு சூத்திரன் அண்ணாமலை. காலிலே பிறந்த ஒரு சூத்திரன் அண்ணாமலை. கண்டமிட்டு கண்டம் பாய்கின்ற ஆயுதங்களை இந்த உலகத்திற்கு, இந்தியாவிற்கு தந்து இந்தியாவை வல்லரசு கனவுக்கு தயாராக்கியவன் யார் தெரியுமா? முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். இவர்கள் யாருமே தலையில் பிறக்கவில்லை. இவர்கள் எல்லோரும் ஒன்றை தங்களுடைய செயல்கள் மூலம் நிரூபித்தார்கள். ஜாதியம் என்பது பொய், கற்பனை, அபாண்டம், அநீதம். முஸ்லிம் சமுதாயம் சொல்வதற்கு தயாரா? குர்ஆன் கேட்கின்றது, எழும்புங்கள். சகோதரர் சமீம் கூட அந்த வசனத்தை ஓதினார். நான் அவரிடத்திலோட சொன்னேன், என்னுடைய தலைப்பில் பெரும்பகுதியை நீங்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டீர்கள் என்று. யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயிலன் லிதஆரஃபு. குர்ஆன் முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது மனித சமுதாயத்தை நோக்கி சொல்லும்படி, மனித குலத்தை நோக்கி சொல்லும்படி, மனிதர்களை நோக்கி சொல்லும்படி, மனிதர்கள் பிரித்து வைத்திருக்கக்கூடிய கயமையான கற்பனையான ஜாதிய அடுக்குகளை தகர்க்கும்படி சொல்லுகின்றது. மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் உன்ஸா, உங்களில் ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கின்றோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் கபாயிலன், கூட்டங்களாகவும் தொகுப்புகளாகவும் நான் பிரித்திருக்கின்றோம் என்று சொன்னால் லிதஆரஃபு, புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, வெள்ளையனாக பார்ப்பதற்காக. வெள்ளை தோளோடு இருக்கின்றான், மேற்கத்திய உலகிலே இருக்கின்றான், மேற்கத்தியன் என்று அறிந்து கொள்வதற்காக, ஆப்கானி என்று தெரிந்து கொள்வதற்காக, ஐரோப்பியன் என்று தெரிந்து கொள்வதற்காக, அமெரிக்கன் என்று புரிந்து கொள்வதற்காக, இந்தியன் என்று தெரிந்து கொள்வதற்காக, தமிழகத்தினுடைய தென்கோடிகள் இருப்பவன் என்று புரிந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தானே ஒழிய நான் உயர்ந்தவன், நான் உன்னதமானவன், நான் எல்லாவற்றையும் விட மேலானவன் என்று சொல்லுவதற்கல்ல. உண்மையில் மேலானவர்கள் என்றால் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். யார் இறைவனுக்கு அடிபணிந்து தன்னுடைய வாழ்வியல் தர்மங்களை இறை அச்சத்திற்குரியதாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவர்தான்
உண்மையிலேயே உயர்ந்தவர். நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும், ஒழுக்கமான வாழ்வு வாழ வேண்டும், சிந்தனையில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், எண்ணங்களில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், உணர்வுகளில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், செயல்களில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாவற்றிலும் அத்துக்காக்கும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். அவன்தான் உண்மையானவன். பிலால் வாழ்ந்தார் இந்த வாழ்க்கை. அதனால் தானே உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவையிலே அவர் கலீஃபாவாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு காலத்தில் மாஜி குறைசிகளாக, மாஜி ஜாதிய வெறியர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது ராமதாஸ் சொல்கிறாரே தன்னை பற்றி, நான் ஒரு ஜாதி வெறியன். சோ கூட அவருக்கு வக்காலத்து வாங்கிக் கொண்டு கட்டுரைகள் எழுதுகின்றாரே. இப்படிப்பட்ட ஜாதி வெறியர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக அணிவகுத்திருந்த போது, அபூ சுஃபியானாக, சுஹைலாக, இப்படி எல்லோரும் அணிவகுத்து நின்ற போது முஹம்மது ரசூல் பிலால் வருவதாக ஒரு செய்தி, இவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி உமருக்கு சொல்லப்பட்டது. உமர் சொன்னார்கள், அமர்ந்திருக்க சொல்லுங்கள், அமர்ந்திருக்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். மற்றொரு செய்தி உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. பிலால் வந்து கொண்டிருக்கிறார், பிலால் வந்து கொண்டிருக்கிறார். வெளியே ஓடினார்கள், வெளியே ஓடி வந்தார்கள். தன் பணிகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு வெளியே ஓடி வந்தார்கள். சையதினா வாத்திக்னா சையதினா, சையதினா வாத்திக்னா சையதினா. சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை! இர்பஹு அக்வாம், குர்ஆன் உயர்த்திய சமுதாயத்தினுடைய பிரதிநிதி உமர் வெளியே ஓடி வந்தார். சையதினா, எங்களின் தலைவரே, எங்களின் தலைவரே. பிலாலை பார்த்து, கருப்பு அடிமையை பார்த்து, உயிர் பிராணியாக மதிக்கப்பட்ட மனிதரை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்து சொன்னார்கள், சையதினா, எங்களின் தலைவரே. வாத்திகனா சையதினா, நீங்கள் மற்றொரு தலைவரால் விடுவிக்கப்பட்டவர்கள். பாருங்கள் கண்ணியத்தை, கண்ணியத்தை, கண்ணியத்தை. இதை விட வேறு எண்ணத்தை தேடுகின்றீர்கள்? வேறு எதை எதிர்பார்க்கின்றது குர்ஆன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும்? நீதி செத்துவிட்ட இந்தியாவில், நீதிக்கு சம்பந்தமே இல்லாமல் அநீதிகளை நடத்திவிட்டு அதை நீதி என்று சொல்லுகின்ற இந்தியாவில், நீதியை போட்டு காலிலே புதைத்துக் கொண்டு நீதி என்று சொல்லுகின்ற இந்தியாவில், அநீதி செய்துவிட்ட அந்த அநீதிக்கு எதிரான மனித சமுதாயத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்தியாவில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயம் ஒப்புக்கொள்ள முடியுமா? அம்ரா ரப்பி பில் கிஸ், அல் குர்ஆன் சொல்கின்றது, அம்ரா ரப்பி பில் கிஸ், என்னுடைய இரட்சகன் நீதியை நிலைநிறுத்தும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். நீதியா இந்தியாவிலா? நீதியினுடைய தேட்டையில் இந்தியாவினுடைய இந்த ஓரத்திலாவது இருக்கின்றதா? நீதிபதியாக அமர்ந்திருப்பவர்கள் நீதி வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்களா? கேவலம், வெக்கம், 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 வெக்கம். தலைகுனிய வேண்டும், வெக்கி தலைகுனிய வேண்டும். நீதியற்ற சமுதாயத்தினுடைய ஒரு மாபெரும் குரூரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எத்தனை அநீதங்கள், எத்தனை அக்கிரமங்கள், எப்படிப்பட்ட அக்கிரமங்கள்! அண்மையிலே ஒரு செய்தி நேற்று படித்தேன் இந்து பத்திரிகையில், நேற்று படித்தேன் இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி. கடந்த குரு பூஜையிலே நடந்த சில கொலைகளுக்கு போலீஸ்காரர்கள் சிலரை குற்றவாளிகளாக மாற்றியிருக்கின்றார்கள், சிலரை குற்றவாளிகளாக மாற்றியிருக்கின்றார்கள். 30/10/2012 அன்று நடந்த கொலைகளுக்காக குற்றவாளிகள் எஃப்ஐஆரில் ஒருவரை சேர்த்திருக்கின்றார்கள். அப்படி சேர்க்கப்பட்ட ஒரு ஆள் யார் தெரியுமா? 29 மார்ச் 2011 இறந்து போன ஒரு மனிதரை 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2012 குற்றவாளியாக சேர்த்திருக்கின்றார்கள். ஜனநாயகம் கொடிகட்டி பறக்கின்றதல்லவா, மக்களாட்சி கொடிகட்டி பறக்கின்றதல்லவா, எஃப்ஐஆரில் சேர்த்திருக்கின்றார்கள். இந்து பத்திரிகை தகவல் தருகின்றது, இறந்த அந்த மனிதனுடைய இறப்பு சான்றிதழ் என்னிடத்தில் இருக்கின்றது. We have his death certificate along with us. இந்து பத்திரிகை சொல்லுகின்றது. எவ்வளவு பெரிய கொடூரமான குரூர மனம் படைத்த அநீதம்! இதை பார்த்து கைகட்டிக் கொண்டிருப்பதற்காக முஸ்லிம்களாக இருந்தோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். தான் அடி வாங்கிய போதும் சமுதாயத்திற்கு நீதியை பெற்று தந்த முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருந்தால் எழுந்து நிற்க வேண்டும். மக்காவில் முகமது ரசூலுல்லாஹ்வை அடித்தார்கள், துவைத்தார்கள். இந்த லைட்டை கொஞ்சம் மாத்துங்க தம்பி, கொஞ்சம் அந்த லைட்டை கொஞ்சம் மாத்துங்க, கண் கூசுது. மக்காவில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்தார்கள், துவைத்தார்கள்.
அப்படி அடித்து துவைத்தவர்களுக்கு ஒரு ஆதங்கமும் கூட என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னும் சீண்டி விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அபூஜஹல் என்கின்ற அயோக்கியன் ஒரு மனிதனிடத்திலே பொருளை பெற்றுக்கொண்டு கொடுக்க மறுக்கின்றான். மக்கத்து மற்ற எல்லோரும் அபூஜஹலின் மனம் படைத்த எல்லா குறைசிகளும் வேடிக்கை பார்ப்பதற்கான தக்க தருணம் கிடைத்து விட்டதாக கூறி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த மனிதரை அனுப்புகின்றார். முஹம்மது இடத்திலே சென்று கேளும், அவர் உனக்கு பொருளை பெற்றுத் தருவார் என்று. எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள். கெக்கரி போட்டு சிரிப்பதற்கு, கேளிக்கையாக சிரிப்பதற்கு, கேலி பண்ணி சிரிப்பதற்கு முஹம்மது எப்படியும் சொல்வார், அவர் ஒரு உற்சாகம் அடையர் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு வெக வேகமாக சிரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பிடித்துக் கொண்டு அபூஜஹலுடைய வீட்டிலே சென்று கதவை தட்டினார்கள். திற அபூஜஹலே, தட்டப்பட்ட ஓசையை அபூஜஹலுடைய இருதயத்தை வெடிக்க செய்து விடும் போல இருந்தது. அபூஜஹல் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து நின்று கேட்டான், முஹம்மதே, குடு இவருடைய பொருளை. அவ்வளவுதான், வேறொன்றும் அல்ல. நீதி நிலைநிறுத்துவது என்பது முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை. தான் அடி வாங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, தான் மிதி வாங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, தன்னுடைய ரத்தம் சுட்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, நீதியை நிலைநிறுத்துவது முஸ்லிம்களுடைய கடமை. அதற்காகத்தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இஸ்லாமிய சமுதாயத்திடத்தில் குர்ஆன் எதிர்பார்க்கின்றது. மக்காவிலே ஒரு சம்பவம், மக்கத்து மக்களுக்கு மத்தியிலே ஒரு சம்பவம். சுமாமா என்கின்ற ஒரு மனிதர் சிரியாவை சேர்ந்தவர். சிரியாவில் இருந்துதான் மக்கத்து பஜார்களுக்கு, மக்கத்து மார்க்கெட்டுகளுக்கு கோதுமைகள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன, கோதுமைகள் சென்று கொண்டிருந்தன. மக்கத்து பஜாருக்கு சிரியாவில் இருந்து கோதுமை செல்லவில்லை என்று சொன்னால் மக்கத்து மக்கள் எல்லாம் பட்டினியில் வாழ வேண்டும், சாக வேண்டும். இதுதான் மக்கத்தினுடைய நிலைமை. இந்த சுமாமா இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்த போது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்க சகிக்காத போது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்க்க சகிக்காத போது, அவருடைய முகத்திற்கு எதிராக உமிழ்ந்து கொண்டிருந்த போது மக்கத்திற்கு வாரி வாரி கோதுமைகளை இறைத்துக் கொண்டிருந்தவர் இஸ்லாத்தை ஏற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்து ரசித்து அதிலே லயித்து போனதற்கு பிறகு சொன்னார், மக்காவிற்கு இனிமேல் நான் கோதுமை அனுப்ப மாட்டேன். எக்கனாமிக்கல் பிளாக்கேட், பொருளாதார தடை, அதிகமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை. அமெரிக்கா போன்ற அயோக்கியர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை எக்கனாமிக்கல் பிளாக்கேட், பொருளாதார தடை. அந்த தடையை உமாமா செய்தார். துமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்தார்கள். மக்காவில் இருந்து அபூ சுஃபியான் வந்து விட்டார். எந்த அபூ சுஃபியான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து விரட்டிய அபூ சுஃபியான். உஹது யுத்தத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்று சொன்ன உடனே இதோ ஹுபல் ஜெயித்து விட்டது என்று கூக்குரல் எடுத்த அதே அபூ சுஃபியான் மக்காவிற்கு வந்து விட்டார். வந்த அபூ சுஃபியான் பெருமானாரிடத்திலே கேட்டார், உறவை சொல்லி கேட்கின்றேன் முஹம்மதே, எங்களுடைய வீட்டு குழந்தைகள் எல்லாம் பட்டினியில் சாகின்றன, எங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் நாசப்படுகின்றன. இப்பொழுது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுகின்றனர் அல்லவா, கரண்ட் இல்லாத காரணத்தினால், மின்சாரம் இல்லாத காரணத்தினால் ஏழை எளியவர்கள் எல்லாம் நலிவடைந்து விட்டோம் என்று அரசாங்கத்தினுடைய வாசல்களை தட்டி 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 முட்டி 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 உங்களுடைய கைகளும் தலையும் ஓய்ந்து போய் இந்த அம்மா ஆட்சிக்கு ஏண்டா கொண்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறீர்கள் அல்லவா. அப்படி அபூ சுஃபியான் பெருமானாரிடத்தில் கெஞ்ச வேண்டியதற்கெல்லாம் பெருமானார் இடம் கொடுக்கவில்லை. உறவை சொல்லி மட்டும் கேட்டார். பெருமானார் சுமாமாவிற்கு ஆள் அனுப்பினார்கள். சுமாமாவே, அவர்களுக்குரிய உணவை நீங்கள் வணங்குங்கள், அதை தடுப்பதல்ல இஸ்லாம். நீதி நிலைநிறுத்துவது என்பது தன்னை அடித்தவர்கள் தன்னிடத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது வாரி வழங்குவதற்கு பெயர் தான் நீதி. குர்ஆன் அதைத்தான் இஸ்லாமியரிடத்தில் எதிர்பார்க்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த், மூமின்களே, நீதி நிலைநிறுத்துவதற்காக எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்பதற்கு குர்ஆன் அழைக்கின்றது. குர்ஆன் மாநாடு உங்களை அழைக்கின்றது. அந்த மாநாட்டை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அந்த மாநாட்டிற்கான தயாரிப்புகளை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கூறி நான் உங்கள் முன்னால் ஓதிய குர்ஆன் வசனத்தை மட்டும், அதனுடைய தமிழாக்கத்தை மட்டும் கூறி என் உரையை நிறைவு செய்து கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். அலா இன்னலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளது அல்லாஹ்விற்கு சொந்தம் அல்லவா. அலா இன்ன வஹதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி உண்மை அல்லவா.
வலாக்கின் அக்தருஹும் லா யஅலமூன், எனினும் பெரும்பகுதியானவர்கள் அதை உணர்ந்து கொள்ள மறுக்கின்றீர்கள். ஹுவ யுஹ்யி, அவன் உயிர்ப்பிக்க கூடியவன், வ யுமீத், அவனே மரணிக்க செய்யக்கூடியவன், இலகி துருஜவன், அவன் பாலை நீங்கள் வீழ வேண்டி இருக்கின்றது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கது ஜாஅத்துக்கும் மௌஇலத்துன், உங்களுக்கு மத்தியில் ஒரு அழகிய அறிவுரை வந்திருக்கின்றது. மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனிடத்தில் இருந்து, ஷிஃபாஉன் லிமா ஃபீ சுதூரி, உங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான அது ஒரு நிவாரணி, ஓ ஹுதன், அது ஒரு வழிகாட்டுதல், ஒரு ரஹமத்தன், அது ஒரு அருட்கொடை, லில் மூமினீன் என்று கூறி, அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக, குர்ஆனுடைய எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய மூமின்களாக தங்களை தாங்களே மாற்றிக்கொள்வதற்காக உங்களை அழைக்கின்றோம். வாருங்கள், எல்லோரும் சென்று மீண்டும் இந்த குர்ஆனை அஹ்யாவாக்குவோம், உயிர்ப்பிப்போம். குர்ஆனை இந்த சமுதாயத்தில் மனித குலத்திற்கான உண்மையான மறுமலர்ச்சியாக மாற்றி காட்டுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். இது மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, பூரணமானது, பரிபூரணமானது, என்னை உங்களையும் படைத்த அல்லாஹுக்கு சொந்தமானது என்று கூறி அந்த இறைவனிடத்தில் அடைக்கலம் தேண்டியவனாக என் உரையை முடிவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ் மாநில ஆலோசனை குழு உறுப்பினர் சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بل نقذف بالحق على الباطل فيدمعه إذا هو زاهق فلكم الويل مما تصفون. صدق الله العلي العظيم. பேரருளாளன் பெரும் கருணையாளன் தொடர்கிறவியாளன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயர் கூறி நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடையன் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் தம் உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லடியார்கள் மற்றும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து அதனுடைய மேலாண்மைக்காக பாடுபடும் நல் உள்ளங்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இங்கு அல் குர்ஆனுக்காக நடக்கவிருக்கும் ஒரு மாநாட்டிற்கான அழைப்பாகவும் அறிமுகமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கூட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்துள்ளீர்கள். சத்தியத்தின் சான்று பகரக்கூடிய, ஷஹாதத்துல் ஹக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமூகத்திலே நாம் வீற்றிருக்கிறோம் என்பதில் முதலில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்கள். இரண்டாவது விஷயம், உண்மையில் அப்படி சத்தியத்தின் சான்று பகரக்கூடியவர்களாக நாம் வாழ்கின்றோமா என்பதை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு கோட்பாடுகளாக வரையறுத்து கூறியவைகளில் மிக மிக முக்கியமானது, முதன்மையானது 3 விஷயங்கள் என்பதை நாம் அறிவோம். அத்தௌஹீத், ஏகத்துவம், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதுதான் இந்த குர்ஆனுடைய மையக்கருவில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. உரையிலே முன்னரே குறிப்பிட்டார்கள் சகோதரர்கள், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதோடு, அப்படிப்பட்ட அழைப்புக்குரிய நற்பண்புகளோடு எவர் வாழ்ந்து கொண்டு தன்னை முஸ்லிம் என்றும் முஃமின் என்றும் இந்த உலகத்தில் தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும் சொல்லால்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்ட கேள்வி இதுதான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பாதையில் எண்ணற்ற பல நல்லடியார்கள் சென்றதை நாம் அறிவோம். நாம் ஒவ்வொருவரும் இதே பாதையில் தான் பயணிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதோ சஹாபாக்களின் காலம் தொட்டு அவர்களுக்கு பின்னால் இந்த உலகில் முஜ்தஹித்களாக வலம் வந்த நல்லடியார்கள் அனைவரும் சென்ற பாதை இதுதான். ஏகத்துவம் இப்பூமியில் நிலைநாட்டப்பட்டாக வேண்டும்.
என்றெல்லாம் சீர்குலைவின் செய்தியாளர்கள் இந்த மனித சமூகத்தில் தலை தூக்குகின்றார்களோ அவர்களுடைய தலையை வெட்டி எறிவதற்கும் துணியத்துடன் தயாராக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் அநீதி அழிக்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் நமக்கில்லை. நாம் எதிர்பார்ப்பது இந்த மனித சமூகத்தில் நீதியைத்தான், நியாயத்தைத்தான். அதிலே மிக மிக முக்கியமானது, முதன்மையானது அல்லாஹ்வை இந்த மனித சமூகத்தின் ரப்பாக மக்களை ஏற்றுக்கொள்ள செய்வதுதான். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வின் அடியார்களே, அநீதிகளின் பிறப்பிடம், தீமைகளின் தாயாக எப்படி ஒரு தீய செயல் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல அநீதிகளின், அக்கிரமங்களின், அநியாயங்களின் பிறப்பிடமாக இருந்து கொண்டிருப்பது ஷிர்க், இணை வைப்பு. ஏகத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இணை வைப்பு தான் தீமைகளுடைய அடிவேராக, அடிநாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதில் தான் குர்ஆன் முதலாக கவனம் செலுத்தியது. எனவே நம்மையும் அதன் பக்கம் பயணிக்க சொல்கிறது அல் குர்ஆன். நீங்கள் முதலில் அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுங்கள். முழுவதுமாக உங்களுடைய அடிமைத்தனங்கள் செலுத்தப்பட தகுதி படைத்தவன் அவன் ஒருவன் மட்டும்தான் என்பதில் நீங்கள் துணிந்து சொல்லுவதாக நீங்கள் முதலில் மாற வேண்டும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, அவனை மட்டுமே நம்பி இருக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய அனைத்தும் இருக்கிறது. யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களை, இன்றைக்கு எத்தனை இதய தெய்வங்கள், இன்றைக்கு எத்தனை கலகத்தின் தெய்வங்கள், இன்றைக்கு எத்தனை மனித தெய்வங்கள், இன்றைக்கு எத்தனை கோடான கோடி சிலைகளும் அதற்காக சாஷ்டாங்கமாக இருக்கும் மனிதர்களும் அவர்களை கும்பிடும் மக்களும் எப்படி எப்படியெல்லாம் தௌஹீத் உடைக்கப்பட்டிருக்கின்றது, எப்படி எப்படியெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கின்றது. நாம் முதலில் அல்லாஹ்வை முழுவதும் நம்பிக்கை கொண்டவர்களாக உறக்க சப்தமிட்டு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது வஜ்தனிபு தாகூத். அல்லாஹ்வின் அடியார்களே, தாகூத் என்றால் யார்? குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனுக்கு விளக்கம் தரும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தாகூத் என்றால் அடங்க மறுப்பவன், அத்துமீறுபவன். அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் இருந்து எவன் அடங்க மறுக்கின்றானோ, அவனுடைய அதிகாரத்தின் கீழ் அடங்கி ஒடுங்கி வாழ எவன் மறுத்து விடுகின்றானோ அவன் யார்? தாகூத். அத்துமீறுவான் மனிதர்களின் உரிமையின் மீது, மனிதர்களின் மீது செலுத்த வேண்டிய நீதியின் மீது, நியாயத்தின் மீது, மனிதர்களின் மீது செலுத்த வேண்டிய நன்றியின் மீது எவன் அத்துமீறுகின்றானோ அவன் தாகூத். தாகூத்தை முற்றிலும் நீங்கள் நிராகரியுங்கள். உங்களுடைய உதவியாளனாக அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளின் உற்ற தோழன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ்வை தோழனாக ஆக்கி தாகூத்தை என்றைக்கு நாம் எதிரியாக காண்கின்றோமோ நிச்சயம் அல்லாஹ்வின் அடியார்களே நாம் ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்திவிடலாம், மாறிவிடலாம். இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அனிஅபுதுல்லாஹ், அல்லாஹ்விற்கு முற்றிலும் நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுங்கள். அப்படிப்பட்ட ஓர் ஏகத்துவத்தின் பால் அழைப்பதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். இரண்டாவது விஷயம் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது அர்-ரிசாலா, ஈமானுர் ரிசாலா. தூதுத்துவத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். தூதுத்துவத்தின் மீது நீங்கள் கொள்ள வேண்டிய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எந்த முன்மாதிரியையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே முன்மாதிரி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது சாதாரண உங்களுடைய குடும்பத்தினுடைய நிர்வாகம் முதற்கொண்டு ஒரு நாட்டு கண்டத்தினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்மாதிரி, ஒரு சகோதரனிடமிருந்து நீங்கள் பழகுவதிலிருந்து உங்களுடைய அயல் நாட்டு தூதரகம் வரை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அரசியல் சாணக்கியத்தனம் என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் வர வேண்டும். அடுக்கலையில் சமையல் வேலை என்றாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொல்லி காட்டினார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, சிறந்த முன்மாதிரியை நீங்கள் அவரிடம் மட்டும் தான் காண முடியும். வேறு எங்கே சென்றாலும் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். எனவே நம்முடைய முன்மாதிரி இறை தூதரை மட்டுமே வைத்திருந்தால், அவரிடமிருந்து மட்டுமே பாடம் பயில்பவர்களாகவும் பயிற்சி மேற்கொள்பவர்களாகவும் நாம் இருந்தால்
போற்று இருக்கும் சமூகமாக என்றைக்கும் இது இருக்காது. மாறாக வெற்றியின் சிகரத்தில் வீற்றிருக்கும் ஒரே சமூகமாக இது மட்டும் தான் இருக்கும். எனவே குர்ஆன் நம்மை ரிசாலாவின் பக்கம் திரும்பி பார்க்க சொல்கிறது. அதை நோக்கித்தான் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். நாம் அதை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லாஹ்வின் அடியார்கள். அடுத்ததாக நம்மிடம் சொல்வது ஈமானுல் ஆகிரா, மறுமையின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களிடத்திலே இருக்கும் மனிதநேயம் மிளிர வேண்டும் என்று சொன்னார், உங்களுக்கு மத்தியில் இருக்கும் சகோதரத்துவம் தழைத்தோங்க வேண்டும் என்று சொன்னார், மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யோமுல் ஆகிராவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையில் உங்களிடமிருந்து வெளிப்பட வேண்டியது உங்களுடைய மனிதநேயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம் என்ற பயத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சிய காரணத்தினால் உங்களுடைய உடலும் உள்ளமும் நடுங்க வேண்டும். அடுத்தவருக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்பதற்காக, சத்தியத்தை மறைத்து வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக, எனக்கு பிடித்தது பிடிக்கவில்லை என்பதற்காக நான் சத்தியத்தை மறுத்தேன் வளைத்தேன் என்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக குர்ஆன் நம்மை நோக்கி சொல்கிறது, யௌமுல் ஆகிராவின் மீது நீங்கள் அதிகம் அதிகம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்லாத்துடைய மிக முக்கிய கோட்பாடுகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அடியார்கள். அதன் பக்கம் நாங்கள் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே அதன் பக்கம் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். மட்டுமல்ல, இந்த மனித சமூகத்திலே வாழக்கூடிய மக்கள் அகிலங்கள்